இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் நீதி விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு. ஜூலை 8ஆம் தேதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. காவல் நிலையம் மற்றும் கோவில் என அஜித் மரண வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும். எந்த மாற்றமும் அழித்தாலும் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. சிவகங்கை அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல். பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளது என நீதிபதிகள் ஆவேசம். கோயில் ஊழியர் அஜித்குமார் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியுள்ளதாக நீதிபதிகள் கடும் கண்டனம். மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது எனவும் கண்டனம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் காட்டம். சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அங்கிருந்த இரத்தக்கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி. சிவகங்கை எஸ்பியை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள்? சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. லாக்அப் விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் ஆறுதல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தொலைபேசி வாயிலாக குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சிவகங்கையில் காவல் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கிய வீடியோ வெளியானது. கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சி காட்சி. கோயில் ஊழியர் அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியதை இதுவரை திரைப்படத்தில் கூட பார்த்ததில்லை. தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து அஜித்குமாரின் வாயில் ஊற்றியதாக நேரில் பார்த்தவர் அதிர்ச்சி தகவல். போலீஸ் விசாரணையின் போது மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை மறைக்க 50 லட்சம் ரூபாய் பேரம். பேரம் நடத்திய குற்றச்சாட்டில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் சஸ்பெண்ட். 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்த நிலையில் 5 பேர் மட்டும் கைது ஏன் என வழக்கறிஞர் ஹென்றி திவேன் கேள்வி. இளைஞர் அஜித்குமார் வழுக்கி விழுந்தபோது வலிப்பு வந்ததாக எஃப்ஐஆரில் உள்ளது நகைப்புக்குரியது எனவும் கருத்து. சிவகங்கை இளைஞர் மரண வழக்கில் தகவல் தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். இன்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை உயரதிகாரி மீது நடவடிக்கை எடுத்ததாக பேட்டி. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கம் இன்று தொடங்கி 45 நாட்கள் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நாளை மறுநாள் முதல் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் விளக்கம். திமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பிருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூசகம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும் என திட்டவட்டம். மத்திய பாஜக அரசால் தமிழும் தமிழ்நாடும் பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியல், மொழி, பொருளாதாரம் என எல்லாவற்றிலும் நமக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் விமர்சனம்.
திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என காட்டம். கோயில் ஊழியர் அஜித் மரண வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். லாக்அப் மரணங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தவேக வலியுறுத்தல். சென்னையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. 4க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் தரைமட்டமாகி சேதம். விருதுநகர் அருகே பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் உத்தரவு. பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் ஆணை. தமிழ்நாடு வனச்சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு வரும் 11ஆம் தேதி வரை சிறை காவல். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை வவுனியா சிறையில் அடைக்க உத்தரவு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரம். பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீது ஜூலை 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் காங்கிரஸ் கட்சியினர் தலையீடு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார். பெண்ணின் தற்கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்தும் கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வரவில்லை என நாகை விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பொன்னேரி அருகே திருமணமான 4வது நாளை இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. வரதட்சணை கொடுமையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 48,000 கன அடியில் இருந்து தற்போது 56,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் 16 கண்மதகு வழியாக 56,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றம். மேட்டூர் காவிரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் விளையாடும் சுற்றுலா பயணிகள். போலீசார் கண்காணித்து அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ராஜவல்லிபுரம் அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆணி திருத்தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து தரிசனம். திமுக MP R. ராசாவை கண்டித்து சென்னையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார்.
ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரை நாளை மறுநாள் தொடங்க உள்ளதன் எதிரொலி. பக்தர்கள் செல்லும் வழிகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியது ராணுவம். தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் 70,000 கன அடி நீர் திறக்கப்படுவதன் எதிரொலி. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தேனி அல்லிநகரம் நகராட்சி ஆணையர் ஏசுராசின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் ஏசுராஜின் மகள் உள்ளிட்டோரின் வீடுகளிலும் ரெய்ட். சென்னை மாநகராட்சி கழிவு மேலாண்மையை தனியார்மயமாக்க உழைப்போர் உரிமை அமைப்பினர் எதிர்ப்பு. ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு. பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை. 1853 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஐசிசி T20 பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய மகளிர் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 3ஆம் இடத்திற்கு முன்னேற்றம்.